நாம் இன்று பார்க்க போகிறது ஒரு தலைமை பத்திரப்பதிவுத்துறை அலுவலருக்கு எப்படி புகார் மனு தயார் செய்வது. அதாவது மாவட்ட பத்திரப்பதிவுத்துறை அலுவலருக்கு போலியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருப்பின் அந்த பத்திரத்தை எப்படி ரத்து செய்வது, அந்த ரத்து செய்வதற்கு உண்டான நடைமுறைகள் என்ன, மற்றும் எப்படி அந்த மாவட்ட பத்திரப்பதிவுத்துறை அலுவலருக்கு நம்ம புகார் மனு தெரிவிப்பது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலரோட சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு கவர்மெண்ட் திட்டங்களோட வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். சார், இந்த தலைமை பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்கள் மற்றும் மாவட்ட பத்திரப்பதிவுத்துறை அலுவலருக்கு என்னென்ன காரணங்களுக்காக நம்ம புகார் மனு தெரிவிக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் விளக்கங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். தலைமை பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்கள் மற்றும் மாவட்ட பத்திரப்பதிவுத்துறை அலுவலருக்கு நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட், அதாவது போலியாக பத்திரம் பதிவு செய்யப்பட்டிருப்பின் அந்த டாக்குமெண்ட்டை ரத்து செய்வதற்கு நீங்கள் புகார் மனு தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு செட்டில்மெண்ட் பத்திரம் பார்த்தீங்கன்னா ரத்து செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 2 பேரும், அதாவது அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை எழுதி கொடுத்தவர் மற்றும் எழுதி பெற்றவர் 2 பேரும் ரத்து செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாவட்ட பத்திரப்பதிவுத்துறை அலுவலருக்கு இந்த புகார் மனு தயார் செய்து உங்களால் ரத்து செஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 1989 யூடிஆர் காலத்தில் நில ஒப்படை நிலவரி திட்டத்தின் மூலியமாக நிறைய பேருக்கு பட்டா வழங்கினாங்க. அப்படி பட்டா வழங்கும் பொழுது ஒரே ஊரில் 2 நபர், அதாவது ஒரு பெயரில் 2 நபர்கள் இருந்திருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய சொந்தத்துக்குள்ளேயே 2 நபர்கள் ஒரே பெயர்லேயே இருந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்வதுன்னா, முருகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா முருகன் சொல்லிட்டு அவங்க ரிலேட்டிவ்ஸில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அதே ஊரில் வேற ஒரு நபர் இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவரோட அனுபவம் பார்த்திங்க எல்லாமே இவர்கிட்ட இருக்குது. ஆனால் இவருடைய பட்டா மற்றும் பத்திரம் பதிவு பார்த்திங்கன்னா வேற ஒரு அந்த 3ஆம் நபர் பெயரில் பத்திரம் பதியப்பட்டிருப்பின் அப்படி போலியான ஆவணங்களை தயாரித்து உங்கள் இடத்திற்கு மற்றவர் பத்திரம் பதியப்பட்டிருந்தால் அந்த போலி பத்திரப்பதிவை ரத்து செய்வதற்கு இந்த புகார் மனு மூலம் உங்களுடைய மாவட்ட பத்திரப்பதிவுத்துறை மற்றும் தலைமை பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். இப்படி நீங்கள் புகார் செய்யும்போது 2 ஆவணங்களையும் சரிபார்ப்பாங்க. அந்த ஆவணத்தில் எது போலியாக ஆவணம் அப்படின்னு தெரிய வருதோ அந்த போலி ஆவணங்களை மாவட்ட பத்திரப்பதிவுத்துறை அலுவலகமே ரத்து செஞ்சிடும். சரி சார், நான் இந்த புகார் மனு எப்படி தயார் செய்வது, இதற்கு என்ன வழிமுறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம திரையில் எப்படி மாவட்ட பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துக்கு புகார் மனு தயார் செய்வது அப்படிங்கிறத காமிச்சிருக்கோம். இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களால் உங்களுடைய மாவட்ட பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துக்கும் மற்றும் தலைமை பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துக்கும் எப்படி புகார் மனு தயார் செய்வது அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். இப்போ நீங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புகார் மனு தெரிவிக்கும் பொழுது உங்களுடைய மாவட்ட பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துக்கு மட்டும் தெரிவித்தா பத்தாது. ஏன்னா இதோட டாக்குமெண்ட் எல்லாமே மூலப்பத்திர நகல் மற்றும் இதோட லிங்க் டாக்குமெண்ட் எல்லாமே எங்கே சேகரிக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் இருக்கிற சாந்தோம் தலைமை பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் சேமிக்கப்படும். அதனால் நீங்கள் எந்த ஒரு புகார் மனு தெரிவிக்கிறதுனாலும் உங்களுடைய மாவட்ட பத்திரப்பதிவுத்துறை அலுவலகம் மற்றும் தலைமை பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துக்கு நீங்கள் புகார் மனு தெரிவிக்கும் பொழுது தான் உங்களுக்கு உண்டான தகவல் பார்த்திங்கன்னா தெளிவாக நம்மளுக்கு கிடைக்கும். சரி சார், இப்போ இந்த புகார் மனு எப்படி தயார் செய்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம திரையில் தெளிவாக விளக்கங்கள் கொடுத்துருக்கோம். இந்த திரையில் வர வீடியோவை பார்த்து உங்களால் உங்களுக்கு உண்டான புகார் மனு எழுதிக்க முடியும். இதுக்கு ஓரலாக நான் எப்படி சொல்லுறேன், அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு அனுப்புனர் அப்படிங்கிற பேரில் உங்களுடைய மனுதாரர் யார் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்களுடைய பெயர் போட்டுங்க. அடுத்து அவங்களுடைய மாவட்டம், அவங்களுடைய ஊர் மற்றும் குறிப்பாக நீங்கள் கண்டிப்பாக மொபைல் நம்பர் எழுதணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதேனும் உங்களுக்கு அந்த பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் கூப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஏதேனும் சந்தேகங்களை கேட்குறதுக்கு மொபைல் நம்பர் கண்டிப்பாக அவசியம். அடுத்து பெறுநர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மாவட்ட பத்திரப்பதிவுத்துறை அலுவலருக்கு நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தலைமை பத்திரப்பதிவுத்துறை அலுவலர் 2 பேருமே மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா 2 பேருக்குமே இந்த லெட்ரு போகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பொருள் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா என்னென்ன காரணங்களுக்காக இந்த மாவட்ட பத்திரப்பதிவுத்துறை அலுவலர் மற்றும் தலைமை பத்திரப்பதிவுத்துறை அலுவலருக்கு நம்ம புகார் மனு தெரிவிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று போலியாக ஆவணங்கள் தயாரித்து உங்களுடைய இடத்துல பார்த்திங்கன்னா வேறொரு 3ஆம் நபர் பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருந்தால் அதை ரத்து செய்ய கோரி நீங்கள் மனு அளிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு தான செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி கொடுக்குறாரு.
அந்த தான செட்டில்மெண்ட் எழுதி பெற்ற அந்த மகன் வந்து முறையாக அந்த சுவாதீனத்தை வந்து அடையலை. அதாவது அனுபவ பாத்தியம் மூலம் பட்டா மாறுதல், சிட்டா மாறுதல் மற்றும் அடங்கல்னால் என்ன பார்த்தீங்கன்னா, சொத்து வரி வீடாக இருந்துச்சுன்னா வீட்டு வரி வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து கட்டுவாங்க. அப்படி அவருடைய அந்த எழுதி பெற்றவரோட பெயரில் வந்து எந்த ஒரு மாறுதலும் பண்ணாத பொழுது அந்த அப்பா வந்து அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்யணும் அப்படின்னா மாவட்ட பத்திரப்பதிவுத்துறைக்கு புகார் மனு வந்து தெரிவித்து உங்களுடைய அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த பத்திரப்பதிவிற்கு முறையாக அந்த கைடன் வழின்னு சொல்லுவாங்க, அரசு வழிகாட்டி மதிப்பை வந்து அந்த சர்ப்பதிவாளர் அலுவலர் வந்து ஃபாலோ பண்ணலை, அவர் வந்து பார்த்திங்கன்னா சொத்து மதிப்பு அதிகமாக சொல்லி உங்களுடைய முத்திரைத்தாள் கட்டணமும் பத்திரப்பதிவுத்துறை கட்டணமும் அதிகமாக வந்து அவர் சொல்லி இதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னார்னா உங்களுடைய மாவட்ட பத்திரப்பதிவுத்துறைக்கும் அந்த தலைமை பத்திரப்பதிவுத்துறை அலுவலருக்கும் உங்களால் வந்து புகார் மனு வந்து தெரிவிச்சுக்க முடியும். சார், என்னுடைய கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி நான் இடம் வாங்கியிருந்தேன். தற்பொழுது என்னுடைய வேலை நியமத்தின் காரணமாக வெளிநாடு வந்து சென்று விட்டேன். இப்போ திரும்பி வரும்பொழுது என்னுடைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேறொரு நபர் இருக்கிறாரு. தற்பொழுது போய் கேட்கும் பொழுது வேறொரு நபர் ஆள்மாறாட்டம் செய்து மூன்றாம் நபருக்கு வந்து விற்பனை செய்யப்பட்டது, அதாவது கிரயம் செய்யப்பட்டிருப்பது தெரிய வருது. இப்பொழுது வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல உங்களுடைய மாவட்ட பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும், அதாவது புகார் மனு வைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தலைமை பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துக்கு வந்து நீங்கள் புகார் தெரிவிக்கணும். இப்படி பலதரப்பட்ட உங்களுடைய சொத்து பத்திர பிரச்சனைக்காக உங்களுடைய மாவட்ட பத்திரப்பதிவுத்துறை மற்றும் தலைமை பத்திரப்பதிவுத்துறைக்கு நீங்கள் வந்து புகார் செஞ்சுக்க முடியும். இதில் எக்ஸப்ட் வந்து போலியாக வந்து பத்திரம் பதியப்பட்டிருப்பது மற்றும் போலியாக உங்களுடைய இடத்தை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு மூன்றாம் நபர் வந்து கிரயம் செய்யப்பட்டிருந்தால் நீங்கள் முதல்ல வந்து எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மாவட்ட காவல்துறை ஆணையர்கிட்ட வந்து நீங்கள் புகாரை தெரிவிக்கணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் கிராப்பிங் பிரான்ச்சுன்னு ஒன்று இருப்பாங்க, அதாவது நில அபகரிப்பு தடுப்பு பிரிவுன்னு ஒன்று இருக்கும். அங்கே போய்ட்டு தான் நீங்கள் முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். அந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் தான் உங்களுடைய மாவட்ட பத்திரப்பதிவுத்துறைக்கு இந்த புகார் மனு கூட அந்த காவல்துறை ஆணையர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண காப்பியை வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் மனு அளிக்கணும். நம்ம சொல்கிற முறைப்படி வந்து நீங்கள் வந்து புகார் செய்யும் பொழுது உங்களுடைய முறையான ஆவணங்கள் வந்து சரிபார்க்கப்பட்டு போலி ஆவணங்கள் வந்து தயாரித்து பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருந்தால் அதை அந்த மாவட்ட பத்திரப்பதிவுத்துறை அலுவலகமே ரத்து செஞ்சிடும். சரி, நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாவட்ட பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துக்கு என்னென்ன காரணங்களுக்காக வந்து புகார் மனு வந்து அளிப்பது, அடுத்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து புகார் மனு தயார் செய்வது, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சின்ன சின்ன தகவலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன சின்ன விவரங்களை தெரியாமல் எத்தனையோ பேர் அவங்களுடைய சொத்து பிரச்சனைக்காக வந்து அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, எங்கே யாருக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவது அப்படின்னு. இந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஷேர் பண்ணுறதுனால வந்து தப்பே கிடையாது. நீங்கள் ஒரு 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு அவேர்னஸை வந்து நம்ம உருவாக்க முடியும். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.